ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிஏ ஷான்ஸ் வித் ஹனி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜூன் 17 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். External Affairs Minister Jaishankar and V. Muralidharan, Minister of State for External Affairs, addressed the inaugural section of 16th edition of Virtual Confederation of Indian Industry Export-Import Bank of India Conclave on India and Africa Partnership. ஒரு கான்க்ளேவ் நடத்தியிருக்காங்க. அது CII சொல்லுவோம்ல, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் கான்க்ளேவ். இந்த கான்க்ளேவ் நடந்திருக்கு. இதை யார் அட்ரஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவங்களும், அதுமாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யார் வி முரளிதரன், இவங்க ரெண்டு பேரும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து இந்தியா ஆஃப்ரிக்காவோட பார்ட்னர்ஷிப்போட நடந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த கான்க்ளேவோட தீம் என்ன அப்படின்னு பாருங்கள். கார்னிஷிங் த ஆஃப்ரிக்கா இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டி, கனெக்ட், கிரியேட் அண்ட் கொலாபரேட். ஓகேவா, இந்த தீமை பார்த்து வச்சுக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட். கண்டினியூஸ் போகலாம். National Commission for Women signed MOU with the Bureau of Police Research and Development for Gender Sensitization of Police Personnel across India. ஆக்சுவலி நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமனும் பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் ஒரு MOU சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டினா உமன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய க்ரைம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை டீல் பண்ணுற விதத்தை வந்து அதோட ஆட்டிடியூட், அதோட பிஹேவியர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், அதில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்கு வேண்டி நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமனும் பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். டியூ டு COVID-19, காமன்வெல்த் கண்ட்ரிஸ் லாஸ்ட் தேர் ட்ரேட் ஒர்த் $345 பில்லியன் இன் 2020 பை காமன்வெல்த் அசோசியேஷன். ஆச்சும் காமன்வெல்த் அசோசியேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி வந்து இந்த COVID-19 காமன்வெல்த் கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட ட்ரேட் ஒர்த் வந்து $345 பில்லியன் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் காமன்வெல்த் அசோசியேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா லண்டன், UK. கேட் நியூஸ் போகலாம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா சைன்ட் MOU வித் குஜராத் டு ஸ்ட்ரென்தன் த எஜுகேஷன் ஆஃப் ஆயுர்வேதா. அதாச்சும் குஜராத் கவர்மெண்ட்டும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆயுர்வேதா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு MOU சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆயுர்வேதாவில் உள்ள எஜுகேஷன் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்டியூட் வந்து எதுக்கு கீழே இருக்கக்கூடியது அப்படின்னா ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட ஆயுஷ் மினிஸ்டர் யார் அப்படின்னா சர்பானந்த சோனோவால். நெக்ஸ்ட் குஜராத்தோட கேபிட்டல் காந்தி நகர். குஜராத்தோட CM யார் அப்படின்னா விஜய் ரூபானி. குஜராத்தோட கவர்னர் ஆச்ரேதே விராட். ஓகேவா, கட் நியூஸ் போகலாம். SAP Labs India and UNDP collaborated with Karnataka government to enhance the career guidance, employment and entrepreneurship. SAP Labs இந்தியாவும் UNDP அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா, இவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து கர்நாடகா கவர்மெண்ட் கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், என்டர்பிரினர்ஷிப் எல்லாமே டெவலப் பண்ணணும், அதே மாதிரி டிஜிட்டல் ஸ்கில்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும், உமன்ஸ் அண்ட் யூத் எல்லாம் எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க கொலாபரேட் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கர்நாடகாவோட CM யார் அப்படின்னா BS எடியூரப்பா. கர்நாடகாவோட கவர்னர் தாவர்சந்த் கெலாட். ஓகே, கர்நாடகாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா பெங்களூர். ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். மெகாலயா CM லான்ச் ஃபேஸ் ரெகக்னிஷன் மொபைல் ஆப் ஃபார் பென்ஷனர்ஸ் லைஃப் சர்டிஃபிகேட். பென்ஷனர்ஸோட லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு வேண்டி மெகாலயா CM வந்து ஒரு ஃபேஸ் ரெகக்னிஷன் மொபைல் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெகாலயாவோட CM யார் அப்படின்னா கொன்ராட் சக்மா. மெகாலயாவோட கவர்னர் யார் அப்படின்னா சத்யபால் மாலிக். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். The demand for electricity is growing faster than the production of renewable energy by International Market Report. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷனை விட எலக்ட்ரிசிட்டியோட டிமாண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை சொன்னது யார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி இருக்காங்களா, அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா பாரிஸ், ஃப்ரான்ஸில் இருக்குது. ஓகேவா, எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து 2021 வந்து 5% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரினியூவபிள் எனர்ஜி இருக்குல்ல, அதோட ப்ரொடக்ஷன் வந்து 2021 8% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கட் நியூஸ் போகலாம். India targets ₹100 billion blue economy through deep ocean mission by Jitendra Singh, Ministry of State for Earth Science.
எர்த் சயின்ஸோட மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்டேட் யார் அப்படின்னா ஜிதேந்திர சிங். அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியா வந்து 100 பில்லியன் வந்து ப்ளூ எக்கனாமி வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. அதாச்சும் டீப் ஓஷன் மிஷன் மூலமாக. ஓகேவா, ப்ளூ எக்கனாமினா ஒன்றும் இல்லை, கடல் சார்ந்த அந்த வணிகமெல்லாம் இருக்கலாம், அதில் வந்து 100 பில்லியன் வந்து டார்கெட் வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நியூஸ் போகலாம். இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் மால்தீவ்ஸ் கண்டக்ட் trilateral tabletop exercise 2021 on maritime securities. ஸோ மேரிடைம் செக்யூரிட்டிஸ்க்கு வேண்டி இந்தியா, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ் இந்த 3 கண்ட்ரியுமே சேர்ந்து ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் தான் trilateral tabletop exercise 2021. இது வந்து விர்ச்சுவலாக தான் நடந்திருக்கு. ஓகேவா, விர்ச்சுவலாக தான் நடந்திருக்கு. இது ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா மேரிடைம் வார்ஃபேர் சென்டர் மும்பை, இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நியூஸ் போகலாம். Coal India Limited has appointed Accenture as a consultant to enhance their performance through digitization of mines. ஸோ கோல் இந்தியா லிமிடெட் வந்து அசெஞ்சர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை வந்து அவங்களோட கன்சல்டண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சும் கோல் இந்தியா லிமிடெடுக்கு வந்து சவுத் அண்ட் நார்த்தில் வந்து டோட்டலாக ஒரு 7 பிரான்ச்சஸ் மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்குது. ஓகேவா, அது எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அசெஞ்சரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட மைண்ட் மினிஸ்டர் யார் அப்படின்னா பிரகலாத் சிங் ஜோஷி. ஓகே, நியூஸ் போகலாம். ஃபெடரல் பேங்க் லான்ச் ஃபெடி அண்ட் ஏஐ பேஸ்ட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டு ப்ரொவைட் 24/7 அசிஸ்டன்ஸ் டு இட்ஸ் கஸ்டமர் ஆன் பேங்கிங் ரிலேட்டட் கொரீஸ். ஸோ ஃபெடரல் பேங்க் வந்து ஃபெடி அப்படிங்கிற ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இது ஏஐ பேஸ்டு ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இதில் வந்து பேங்கிங் ரிலேட்டடாக என்ன கொரீஸ் கேட்டாலுமே 24/7 அந்த டைமில் ஃபுல் டைமுமே அவங்க வந்து இது ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்வா, கேரளா. ஓகே, அடுத்த நியூஸ் போகலாம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிஷான் சாரதி லான்ச் டு ஹெல்ப் ஃபார்மர்ஸ் பை அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர். அச்சும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிஷான் சாரதி. கிஷான் அப்படின்னாலே ஃபார்மர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படி தானே. இதை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்கிறது யார் அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரும் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டரும் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யார் அப்படின்னா நரேந்திர சிங் தோமர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மினிஸ்டர் யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா, இவங்க தான் இதை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இது எப்போ லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா 93rd இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் டே இந்த அக்கேஷன் நடந்தப்போ தான் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கிஷான் சாரதியை லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிஷான் சாரதி எதுக்கு வேண்டி அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ரைட் டைமில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து எந்த லாங்குவேஜஸில் வேணாலும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேவா, தமிழ்லாம் கிடைக்கும், ஹிந்தி, உங்களுக்கு டிசர்வ்டு லாங்குவேஜஸில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேவா, நியூஸ் போகலாம். The Mandodi railway station has been renamed as Banaras by நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே. ஆக்சுவலாக இந்த மண்டோடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, இதை வந்து பனாரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்களாம். இது யார் ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ் தான் ரீநேம் பண்ணியிருக்காங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா யூபியில் இருக்குது. ஓகேவா, அடுத்த நியூஸ் போகலாம். சிங்கப்பூர் ஹாஸ் அன்வீல்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பேனல் ஃபார்ம்ஸ். அதாச்சும் சிங்கப்பூர் வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பேனல் ஃபார்ம்ஸை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதாச்சும் வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் கிடையாது, நிறைய லார்ஜஸ்ட் இருக்குது, அதில் ஒன்று தான் இவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. நியூஸ் போகலாம். Ministry of Electronics and Information Technology enable math services in Umang app through MOU with Map My India. அச்சும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர் யார் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ். இவங்க வந்து மேப் மை இந்தியா அவங்க கூட ஒரு எம்ஓயு வச்சு உமாங் ஆப் இருக்கலாம், அதில் வந்து மேப் சர்வீசஸ் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அந்த உமாங் ஆப்பில் வந்து மண்டிஸ் எல்லாம் எங்கே இருக்குது, ரேஷன் ஷாப் எங்கே இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் உமாங் அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்கள். யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். ஓகேவா, யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். ஓகே, நியூஸ் போகலாம். Andhra Pradesh government announced a 10% reservation for the Kappu community and EWS. அச்சோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கப்பு கம்யூனிட்டிக்கும் இடபிள்யூஎஸ் அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்டார். ஓகேவா, அவங்களுக்கும் 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்யூனிட்டியை பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இப்படின்னு கேட்கலாம், இந்த கம்யூனிட்டி வந்து எந்த ஸ்டேட் ரிலேட்டடாக உள்ளது அந்த மாதிரி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேஷோட சிஎம் யார் அப்படின்னா ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. ஆந்திர பிரதேஷோட கவர்னர் பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தர். ஓகேவா, நியூஸ் போகலாம். Karnataka to host second edition of Kelio India University Games in March 2022.
கர்நாடகா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கேலியோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, இது செகண்ட் எடிஷனை கர்நாடகா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்போ அப்படின்னா March 2022. நம்ம இதுக்கு முன்னாடி இதே ஒன்று பார்த்துருந்தோம். அது கேலியோ இந்தியா யூத் கேம்ஸ். ஓகேவா, அது எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஹரியானாவில் நடக்க போகுது. 2022 February நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் கேலியோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் ஃபர்ஸ்ட் எடிஷன் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஒடிசாவில் நடந்திருக்கு. ஓகேவா, நியூஸ் போகலாம். அனுஷாலா ராவோ பிகேம்ஸ் ஃபர்ஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் டு பி பேண்ட் ஃபார் டோப்பிங். அதுதான் அனுஷலா ராவோ அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டர், உமன் கிரிக்கெட்டர். இவங்க அதாச்சும் ஃபர்ஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் வந்து இந்த டோப்பிங்கில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த அனுஷலா ராவோ எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா MP மத்திய பிரதேச சேர்ந்தவங்க. ஓகே, நியூஸ் போகலாம். கோகுலம் கேரளா FC டு ரெப்ரசன்ட் இந்தியா இன் AFC உமன்ஸ் கிளப் சாம்பியன்ஷிப் 2021. அதாச்சும் AFC உமன்ஸ் கிளப் சாம்பியன்ஷிப் 2021 நடக்க போகுது. அதில் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி கோகுலம் கேரளா FC அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, நியூஸ் போகலாம். A book titled India vs. China Why They Are Not Friends authored by காந்தி பாஜ்பாய். அச்சும் இந்தியா வர்சஸ் சைனா ஒய் தே ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னா காந்தி பாஜ்பாய் அவங்க எழுதியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். அதாச்சும் இந்தியாவுக்கும் சைனாக்கும் சண்டை அப்படி தானே, எங்கே போர் நடந்தாலுமே காந்தி என்ன பண்ணுவார், ஏன் சண்டை போடுறீங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. அதே மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்தியாவுக்கும் சைனாக்கும் சண்டை நடக்கும்போது காந்தி வந்து ஏன் நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜகர்நாத் புக்ஸ். ஓகேவா, இவங்க தான் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நியூஸ் போகலாம். இந்தியன் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் டானிஷ் சிட்கி ஹேஸ் பாஸ்ட் அவே. டானிஷ் சிட்கி இவங்களை வந்து கொன்னுட்டாங்க. ஓகேவா, ஆப்கானிஸ்தானில் வந்து ஏதோ பிரச்சனைனால இவங்களை கொன்னுட்டாங்க. இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.